என்னாச்சு மகா? என்னாச்சு? காய்ச்சல் அடிக்குது உங்களுக்கு? உடம்பெல்லாம் கொதிக்குதுங்க. வாங்க ஹாஸ்பிடல் போலாம். இல்ல மகா, வேண்டாம். இல்ல, இந்த காயத்தினாலதான் காய்ச்சல் வந்திருக்கும். அதுவே சரியாயிடும். நான் சொல்றது எதுவுமே கேட்க கூடாதுங்கிற முடிவுல இருக்கீங்கல்ல? இப்படியும் 100 டிகிரிக்கு மேல இருக்கும் போல இருக்கு. எதுக்கு இப்படி வெளியே வந்து நிக்கிறீங்க? வாங்க நம்ம ஹாஸ்பிடல் போலாம். மகா, காய்ச்சல் அடிச்சா உடனடியா ஹாஸ்பிடலுக்கு தான் போகணும்னு இல்ல. அது சரியாக கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். நான் சொல்றேன், நீ வேணா பாரு, காலையில சரியாயிடும். மகா, எனக்கு இந்த காய்ச்சல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு வலி மனசுல தான் இருக்கு. யாரும் உன்னை எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. இவ்வளவு நாளா பாசிட்டிவா நம்பிக்கையா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. அந்த நம்பிக்கைலாம் எங்க போச்சு? இருக்கு மகா, அந்த நம்பிக்கை முழுசாவே இருக்கு. ஆனா அம்மா பேசின பேச்சு என் மனசை உடைச்சிருச்சு. அம்மா உன்னை பேசும்போது என்னால எதுவும் செய்ய முடியலையே. நீங்க எனக்காக அத்தை கிட்ட பேசிட்டீங்கல்ல, இதுக்கு மேல வேற என்னங்க செய்யணும்? இல்ல மகா, அம்மா அக்கா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க யாரும் உன்னை எதுவும் சொல்லாத அளவுக்கு பாத்துக்கணும். நான் கண்டிப்பா பாத்துக்குவேன். நீ வேணா பாரு, நமக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். உன்னை அம்மான்னு கூப்பிடும், என்ன அப்பான்னு கூப்பிடும். இந்த வீட்டு மொட்டை மாடியில அந்த குழந்தைக்கு நாம நிலாசோறு ஊட்டி ஓடி ஓடி விளையாட தான் போறோம். என் மேல குறை இருந்தா கூட உங்களையே விட்டு கொடுத்து உங்க ஆசையை நான் நிறைவேற்றுவேனே. ஆனா குறை உங்ககிட்ட இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு ஆசையை எப்படி நிறைவேற்றுவேன்? எனக்கு குழந்தை பெத்துக்க தகுதி இல்லைன்னு டாக்டர் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா டாக்டருக்கு மேல கடவுளையும் அந்த கடவுளுக்கும் மேல நம்ம காதலையும் நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை நம்ம ஆசையை நிறைவேற்றும். மகா, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்லைங்க, வெளியில பனியா இருக்கு, உள்ள போலாம். நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தான் போனேன். எந்திரிச்சிட்டீங்களா? இந்தாங்க காஃபி. இப்ப ஜுரம் எப்படி இருக்கு? இப்போ ஓகே தான், ஃபீவர் இல்ல. குளிச்சிங்களா? ஆமா. விடிய விட ஜுரம் கொதிச்சிருக்கு. இப்படி கண்ணு முழிச்ச உடனே யாராச்சும் போய் குளிப்பாங்களா? அப்புறம் திரும்பவும் உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா அப்புறம் என்ன பண்றது? அதெல்லாம் குழந்தைங்களுக்கு தான் வரும். நான் என்ன குழந்தையா? சொல்ற பேச்ச கேட்காம இப்படி நினைச்சதுதான் செய்வேன்னு அடம்பிடிக்கிறீங்களே. எனக்கு நீங்க எப்பவுமே குழந்தைதான். நமக்கு குழந்தை பிறக்கலன்னா அதான் விதி. நீ கவலைப்படாத மகா, நமக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். சரி, பொறுக்கட்டும். நீங்க இப்ப காஃபியை குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. நான் கார்மெண்ட்ஸ் கிளம்புறேன். நான் ரெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டாம், எனக்கு வேற வேலை இருக்கு. வேலையா? என்ன வேலை? நேத்து ஃபுல்லா சரியா சாப்பிடவே இல்ல. வேண்டுதல் பண்ணதே டயர்டா இருக்கும். ஃபீவர் வேற இருந்துகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலன்னா அப்புறம் இன்னும் உடம்பு வீக் ஆயிடும். கார்மெண்ட்ஸ்க்கு வரேன்னு அடம்பிடிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கார்மெண்ட்ஸ்க்குலாம் வரல. அப்புறம் வேற எங்க போறீங்க? என்ன வேலை? கேக்குறல்ல, சொல்லுங்க, வேற என்ன வேலை? இன்னும் ஒரு வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியிருக்கு. நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் மகா, நீ கார்மெண்ட்ஸுக்கு போ. என்னது வேண்டுதலா? கோவிலுக்கு போறீங்களா? வீட்டை விட்டு வெளியில வர வேண்டாம், ரெஸ்ட் எடுங்க தானே சொல்லிட்டு இருக்கேன். கார்மெண்ட்ஸுக்கும் வர வேண்டாம் தானே சொல்றேன். நீங்க என்னமோ வேண்டுதல் பண்ண போறதா சொல்றீங்க. வேண்டாங்க, வேண்டுதல் எல்லாம் வேண்டாம். மகா ப்ளீஸ், குழந்தை விஷயத்துல எனக்கு இருக்கிற நம்பிக்கையை உடைக்காத. இந்த ஒரே ஒரு வேண்டுதல் தான், இதுக்கப்புறம் நான் எதுவும் செய்யல. நீ வேண்டான்னு சொல்லாத, தடுக்காத மகா. மகா, நமக்கு குழந்தை பிறக்கணும். பொறுக்காதுங்க. ஏய் மகா, நமக்கு குழந்தைலாம் பொறுக்காதுங்க. ஏன் உங்களையும் நீங்க ஏமாத்திக்கிறீங்க? அப்படியே வேண்டுதல் பண்றதா இருந்தாலும் குழந்தைலாம் பெத்துக்க முடியாது. அடி பாவி, குறை இருக்கிற நான் தான் இதெல்லாம் பண்ணணும். குறை மகாக்கா? அட பாவிங்களா,
புருஷனும் பொண்டாட்டியும் எத்தனை பொய் தான் சொல்வீங்க. மகா, உன் மனசுக்கு உனக்கு எந்த குறையும் இருக்காது. நீ இப்படி பேசி என் தைரியத்தை உடைக்காத. என்னை ஏன் வழியில விடு. என் நம்பிக்கை நிச்சயமா ஜெயிக்கும். நமக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்துரும்னு இவங்க நம்பின உடனே குழந்தை பிறந்துருமா? சீ, ரெண்டுங்களும் சரியான பைத்தியம். மகா, நீ என்ன சொன்னாலும் நான் இந்த வேண்டுதலை நிறைவேற்றியே தீர்வேன். நீ கோயிலுக்கு போனாதானே வேண்டுதல் நிறைவேறதுக்கு. அதுக்கு முன்னாடியே மகாக்கு தான் குறை இருக்குன்ற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லி உங்க ஆட்டத்துக்கு நானே வைக்கிற ஒரு ஃபுல் ஸ்டாப். நீங்க எவ்வளவு பெரிய வேண்டுதல் பண்றதா இருந்தாலும் நான் உங்களை தடுக்கலங்க. ஆனா நானும் உங்க கூட கோயிலுக்கு வருவேன். சரி வா. நீங்க 2 பேரும் கீழே வாங்க. உங்க 2 பேருக்கும் நான் ரெடி பண்றேன் ஆப்ப. எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக. அம்மா, 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 அம்மா எங்க போன? அம்மா, கிச்சன்லயும் இல்ல. அம்மா, அம்மா. ஷோ. ஹாய் மச்சான். ஹாய் மச்சான். ஹாய்டா. டேய், என்னடா இவ்ளோ லேட்டா வரீங்க? எல்லாம் இவ்வளவு தான் மச்சான். இவன்னு சொல்றல, அது ஏன்னு சொல்லு. அத சொல்ல மாட்டீங்களே. டேய், அதை எடுத்து கொடுறா. மச்சான் கதிரு, லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. செக் வந்துருச்சு. மச்சான், அது அகிலா கிட்ட கொடு, நான் அவ கையால வாங்கிக்கிறேன். இந்தாங்க மேடம். மச்சான், இவங்க அப்பா பேங்க்ல வேலை செய்யறதுனால தான் இவ்வளவு சீக்கிரம் லோன் சாங்ஷன் ஆச்சு. தேங்க்ஸ் அபி. இந்த செக்க கொடுக்கும் போதே ஒரு 1 ஸ்கொயர் லாங் சைஸ் நோட் ஃபுல்லா எழுதுற அளவுக்கு அட்வைஸும் சேர்த்து கொடுத்திருக்காரு. அதான் இவ்ளோ லேட். அகிலா, நீ ஓபன் பண்ணி பாரு. $10 லட்சத்துல ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எது 10 லட்சமா? அபி, உன்கிட்ட 20 தானே கேட்டிருந்தேன். பாதிக்கு பாதி தான் கிடைச்சிருக்கு. இல்ல கதிர், முதல்ல இதுக்கு ப்ராஃபிட் காமிச்சு கரெக்டா இன்ட்ரெஸ்ட் கட்டினா மீதியை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி அப்பா சொன்னாரு. என்ன பண்ணுவ கதிர்? நீ கேட்டதோட கம்மியா தானே லோன் கிடைச்சிருக்கு. சரி விடு, பரவாயில்ல. கிடைச்சிருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளானை கொஞ்சம் மாத்திக்கலாம், ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நான் ஒன்று சொன்னா கேப்பியா?